வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் கடற்படையினரை திருப்பி அனுப்பாதீர்கள். இலங்கைக்கு அமெரிக்கா கடும் அழுத்தம் என ட்விட்டர் செய்தி சேவை பரபரப்பு தகவல். கடலில் இனிமேல் தாக்குதல் நடைபெறாது என அமெரிக்காவிடம் பகிரங்க உறுதி பெறுங்கள். அனுர அரசிடம் ரணிலின் கட்சி வலியுறுத்து. ராஜதந்திர சூறாவளிக்கு மத்தியில் நிதானமாக செயற்பட்ட ஜனாதிபதி. ஈரானிய மாலுமிகளை காப்பாற்றிய அனுர அரசுக்கு அஸ்கிரிய பீடம் பாராட்டு. அமைச்சர் குமார ஜேக்குடிக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை. அரசுக்கு 88 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தினார் என்று குற்றச்சாட்டு. இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகின்றதா? பிமல் வீரவன்ச அச்சம். ஈரான் மீது கை வைக்காதே. கொழும்பில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய கண்டன போராட்டம். ஈரானிய கப்பல் விவகாரம். சர்வதேச கடல்சார் சட்டத்தை பின்பற்றுகின்றது இலங்கை. யாழ்ப்பாண படை தலைமையகம் ஒருபோதும் அகற்றப்படாது. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பாதுகாப்பு அமைச்சு. வடக்கு அமைச்சின் செயற்பாடு குறித்து ஆளுநர் தீவிர மீளாய்வு. 2026ஆம் ஆண்டுக்கான புதிய திட்டங்களுக்கு அங்கீகாரம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுடைய அந்தரிப்பு எப்போதுதான் அரசுக்கு புரியப் போகிறதோ? நாடாளுமன்றத்தில் ஆதங்கத்துடன் ரவிகரன் எம்பி கேள்வி. இடம்பெயர்ந்து முகாம்களில் உள்ள மக்களுக்கு மிக விரைவாக நிரந்தர தீர்வுகளை வழங்குங்கள். பிரதமர் கரணி வலியுறுத்து. மஹிந்த தலைமையில் கூடிய மொட்டுவின் அரசியல் குழு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் வைத்து மீட்கப்பட்ட ஈரான் கடற்படையினரை மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றது என ட்விட்டர் செய்திச் சேவை பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ரகசிய உள்நாட்டு தகவல் பரிமாற்றங்களை மேற்கோள் காட்டி ட்விட்டர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதன் முக்கிய விவரங்கள் வருமாறு. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர் ஜென்கோவால் இலங்கை அரசுடன் நடத்திய பேச்சின் போது ஈரான் கடற்படையினரை மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார். IRIS டெனா கப்பலில் இருந்து உயிர் தப்பிய 32 பேர் மற்றும் IRIS பூசர் கப்பலில் இருந்த 208 ஊழியர்களையும் இவ்வாறு ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. ஈரான் கடற்படையினர் தமது நாட்டுக்கு திரும்பினால் அவர்கள் அந்த நாட்டு அரசினால் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகவே அமெரிக்கா இந்த அழுத்தத்தை பிரயோகிப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதுவரிடம் ஜேங்கோவால் இது குறித்து கருத்து பகிர்ந்துள்ளார். இதன்போது கொழும்பில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈரான் கடற்படையினரை ஈரானுக்கு அனுப்பும் திட்டம் தற்போது இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த பணியாளர்களை ஈரானுக்கு செல்ல விடாது தடுத்து அவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்வதை ஊக்குவிக்க ஏதேனும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதா என இஸ்ரேலிய தூதுவர் அமெரிக்க தரப்பிடம் வினவியுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் கடற்படையினரின் சடலங்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புமாறு ஈரான் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ள சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கம்சக்க விஜயமுனி அதற்கான கால எல்லை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் காலி கடற்பரப்பில் இருந்து 19 கடல் மைல் தொலைவில் வைத்து ஈரானின் IRIS டெனா போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டது. இதன்போது ஈரான் கடற்படையினர் பலர் உயிரிழந்தனர். 32 பேர் காயங்களுடன் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மற்றுமொரு ஈரான் போர்க்கப்பலான IRIS பூசர் இலங்கை கடற்படையினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டதுடன் அதிலிருந்து 208 ஈரான் கடற்படையினர் வெலிசரை கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் இனிமேல் இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தியோகபூர்வ உறுதியை அமெரிக்காவிடமிருந்து இலங்கை அரசு பெற்றுக்கொள்ள வேண்டுமென ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேச கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் தலைமையகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் ஈரான் நாட்டு போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருகின்றமை கவலை அளிக்கின்றது.
அரசின் இந்த மௌனப்போக்கை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இவ்வாறான மோதல் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயம் ஒரு போர் வலயம் போல் மாற்றமடைந்துள்ளது. இது நாட்டின் வணிக நலன்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. மேலும் இவ்வாறான பதற்றமான சூழலினால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதன் நேரடி விளைவாக இலங்கையில் வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் விபத்துக்குள்ளான 2 ஈரான் கப்பல்களில் இருந்தவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை அரசு முன்வந்தமை பாராட்டுக்குரியது என்று அஸ்கரிய பீடத்தின் அனுநாயக்க தீரர் வணக்கத்துக்குரிய நாரம்பனாவு ஆனந்த நாயக்க தீரர் தெரிவித்துள்ளார். உலக வல்லரசு நாடுகள் போரில் ஈடுபட்டுள்ள இக்கட்டான காலப்பகுதியில் இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுப்பது கடினமானது என்ற போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிகவும் புத்திசாலித்தனமாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் இலங்கை மறைமுகமாக அதன் ஒரு பங்காளியாக வேண்டிய நிலை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையே தற்போது நிலவும் போர்ச்சூழல் இலங்கை போன்ற கிழக்கு நாடுகளுக்கு மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அறிகுறிகள் தென்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பு கரையில் அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரான் போர்க்கப்பல் ஒன்று அழிவடைந்தது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அமைய மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு இலங்கை அரசு தள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ அரசு எடுத்த தீர்மானத்தை நாம் பாராட்ட வேண்டும். சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளிக்கும் நாடாக அந்த முடிவை அரசு எடுத்துள்ளது. மற்றொரு ஈரான் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு வந்து உதவி கோரியிருந்த நிலையில் ஜனாதிபதி மிகவும் நிதானமாக செயற்பட்டு அதில் தலையிட்டுள்ளார். சர்வதேச விதிகளை மீறாமலும் போரில் ஈடுபட்டுள்ள வல்லரசு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அவர் மிகவும் நடுநிலையான முடிவை எடுத்துள்ளார். அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லவும் ஈரான் கடற்படையினரை பாதுகாப்பாக நாட்டுக்குள் அழைத்து வந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது உண்மையிலேயே கடினமான ஆனால் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாகும். வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான போரின் போது இலங்கை போன்ற நாடுகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ முடிவெடுத்தால் நாடு என்ற ரீதியில் நாம் தேவையற்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும். நாங்கள் 30 கால போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு தேசம். போரின் விளைவுகளை நாங்கள் நன்கு அறிவோம். மனித குலத்தின் ஒற்றுமையையும் மனிதாபிமானத்தின் தேவையுமே எமது சாஸ்தான புத்த பெருமான் உலகுக்கு போதித்துள்ளார். அதனை புரிந்து கொண்டு உலக வல்லரசுகள் அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வைரத்தினால் வைரத்தை தணிக்க முடியாது என்ற உன்னதமான பௌத்த போதனையை பின்பற்றி உலக வல்லரசுகள் உலக அமைதிக்காக பாடுபடுவதையே நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசுக்கு சுமார் 88 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் தற்போதைய மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுகூலம் கிடைக்கும் வகையில் கொள்முதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தமைக்காக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் ஊழல் செய்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய காலத்தில் நிறுவனத்தின் களஞ்சிய சாலையில் காபற்றிடும் ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சாதகமான முறையில் வழங்கினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 88 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை அவர் ஏற்படுத்தினார் என குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறான ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு கூட்டம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. மத்துரமுல்ல நெல்லும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் சிரேஷ்ட பேராசிரியர் வணக்கத்துக்குரிய உதாரவுல தம்மரத்ன தேரர், கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் DV சாணக்க ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மேலும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் குழு உறுப்பினர்கள் என பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள், கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டன என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் குமார ஜேக்கடி ஆகியோருக்கு எதிராக சட்டம் இருவேறு விதமாக செயற்படுகின்றது என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை நீடிப்பது தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னரே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பிணை வழங்குவது அல்லது வழங்காதது தொடர்பான விடயங்கள் நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அதன் பின்னரே அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் அமைச்சர் குமார ஜேக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும். அவர் விடயத்தில் சட்டம் கையாளப்படும் இது குறித்து கேள்வி எழும்புகிறது. பிணை வழங்குவது தொடர்பாக அமைச்சர் குமார ஜேக்கொடியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் நேரடியாக குற்றப்பத்திரிகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரே விடயத்தில் இருவேறு முறைகளில் சட்டம் செயற்படுவது சட்டத்தின் ஆட்சிதானா? எனவே குற்றப்பத்திரிகை கையளிக்கப்படுவதற்கு முன்னர் அமைச்சர் குமார ஜேக்கொடியும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை அகற்றுவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இவ்வாறு பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இது தொடர்பாக பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என தெரிவித்து விரிவான விளக்கம் அளித்தார். யாழ்ப்பாண பட தலைமையகம் அகற்றப்படவுள்ளதாக சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். மிக குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தவுமே இவ்வாறான பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார். நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் காணிகளை விடுவிக்கும் போது தேசிய பாதுகாப்பு என்பதற்கே முதலிடம் வழங்கப்படும். பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்புகளுடனும் விரிவாக ஆராய்ந்த பின்னரே காணி விடுவிப்பு தொடர்பான இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படும். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது. இவ்வாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் தெரிவித்தார். வடக்கின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர குறைக்கப்படவில்லை என்பதை பாதுகாப்பு அமைச்சின் இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஆகியோருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் தலைவர் நேற்று நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை பார்வையிட சென்றுள்ளமை குறித்து கருத்து வெளியிட்ட நளின் பண்டார கோப் குழுவின் தலைவர் என்பவர் டோபி வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர் அல்லர். இவ்வாறு அவரை சாடியுள்ளார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, வாய் இருக்கிறது என்பதற்காக வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயற்படுகின்றனர். விசாரணைகளை முன்னெடுக்கும் விடயங்களை ஆராயவும் அவர்களுக்கு பூரண உரிமை உண்டு. அவர்கள் தவறு இழைத்தால் அதற்கான பொறுப்பை அவர்களே ஏற்க வேண்டும். அதை விடுத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்று கடுமையாக தெரிவித்தார். இதன்போது நளின் பண்டார மீண்டும் குறுக்கிட்டு பேச முயன்ற போதிலும் அவருக்கு ஒலிவாங்கி வழங்கப்படவில்லை. இதனால் சபையில் சிறிது நேரம் குழப்பம் நிலவியது. ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் தொடர்பில் சர்வதேச கடல்சார் சட்டங்கள் பின்பற்றப்படும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இடம்பெற்ற ராய்சீனா மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கைக்கு அப்பாலான கடற்பரப்பில் இடம்பெற்ற அமெரிக்க நடவடிக்கை இலங்கையின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித கேரத், இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல்சார் சாசனம் அதாவது சர்வதேச சட்டங்களை பின்பற்ற வேண்டி ஏற்படும் என நினைக்கின்றேன். இதில் இந்து சமுத்திரம் விளிம்பு நாடுகளது சங்கங்களின் நீள பொருளாதார சட்டகம் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான மூலோபாய செயற்பாடுகள் ஆகிய 2 விடயங்கள் தொடர்பிலும் கருத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை இந்த விடயங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் 2025ஆம் ஆண்டில் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளது. எம்மால் சர்வதேச சட்டங்களை மீண்டும் உறுதிப்படுத்த முடியுமானால் எந்தவொரு சவால்களுக்கு இலங்கையினால் முகங்கொடுக்க முடியும். உலகின் பல நாடுகளைப் போலவே ஒரு நாடாக இலங்கையும் பல சவால்களுக்கு முகங்கொடுக்கின்றது.
எனவே நாம் சர்வதேச சட்டங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுடன் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மீள ஒப்படைக்கப்படுவார்களா என அமைச்சர் விஜித கேரத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், நாம் இந்த போர் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ செயற்படவில்லை. நாம் மனிதாபிமான அடிப்படையில் செயற்படுகின்றோம். சர்வதேச சட்டங்களை மதிக்கின்றோம். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அதன் அடிப்படையிலேயே இலங்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தற்போது பெற்று வரும் பொருளாதார மீட்சிக்கு அந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே முக்கிய காரணம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். கடினமான பொருளாதார சீர்திருத்தங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தற்போதைய அரசாங்கம் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செயல்படுகிறது என்ற நம்பிக்கையே அடிப்படை என்று ஜோர்ஜீவா சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் மற்றும் வீண் விரயங்களை ஒழிப்பதில் தற்போதைய அரசாங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக மாறியுள்ளது. அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதனால் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக ஏற்படும் பொருளாதார வலிகளை தாங்கிக் கொள்ள மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு சென்றிருந்த போது விமானத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்த அவர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பணியாளர் ஒருவர் என்னை அடையாளம் கண்டு நமது நாட்டுக்கு உதவுவதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இந்த அரசாங்கத்துக்கு உதவுங்கள், இவர்கள் நேர்மையான மனிதர்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். இவ்வாறு அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மக்களின் இந்த உணர்வே அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கங்கள் பொருளாதார நிறுவனங்களை நடத்துவதை விட வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குவதிலேயே கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இலங்கை இப்போது சரியான பாதையில் பயணிக்கிறது என்று குறிப்பிட்ட ஜோர்ஜீவா, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் அனைவரையும் சென்றடைய இத்தகைய சமூக நம்பிக்கை மிகவும் அவசியமானது என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கின் அதிர்வுகளுக்கே அவசர நிலை தேடும் இலங்கை அரசுக்கு கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டின் வடக்கு கிழக்கில் தமது உறவுகளை கேட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் வலிகள் எப்போதுதான் புரியும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி அவர்களின் உறவுகளால் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் எதிர்வரும் 8ஆம் தேதியுடன் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10வது ஆண்டாக தொடரவுள்ள நிலையிலும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அவசரகால நிலையை நீடிப்பது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி அவர்களின் உறவுகளால் முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நாளை மறுநாளோடு 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10வது ஆண்டாக தொடரவுள்ளது. என்னுடைய மகன் வருவான், என்னுடைய மகள் வருவாள், என்னுடைய கணவன் வருவார், என்னுடைய மனைவி வருவார், என்னுடைய அப்பா வருவார் என்று அம்மா வருவார் என்று பலர் எதிர்பார்ப்போடு நாளும் காத்திருக்கின்றார்கள். இவ்வாறு அரசுகள் மாறி மாறி வருகின்ற பொழுதிலும் அவர்களுக்கான நீதி நியாயம் இதுவரை கிடைக்கவில்லை. இலங்கை அரசின் பிள்ளை உளவியல், பெண்ணிய விடுதலை, பாலின சமத்துவம், மனித உரிமை, முதியோர் நலம் பேணல் அனைத்துமே காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான உங்களின் நீதியில் பொய்த்து போயுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் அதிர்வுகளுக்கே அவசர நிலை தேடும் உங்களுக்கு அருகிலுள்ள எங்களின் அவதிகள் எப்போதுதான் புரியப் போகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு மாகாண மகளிர் விவகாரம், புனர்வாழ்வளித்தல், சமூக சேவைகள், கூட்டுறவு, உணவு வழங்கலும் விநியோகமும், தொழில்துறை, தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கடந்த 2025ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களின் அடைவுகள் மற்றும் தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. அத்துடன் நடப்பு 2026ஆம் ஆண்டுக்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள புதிய அபிவிருத்தி மற்றும் சமூக மேம்பாட்டு செயற்றிட்டங்களை வினைத்திறனாக நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விசேட முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர், பிரதமர் செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள், கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் மற்றும் துறைசார் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் வலுவடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் பீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஈரான் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் மிலான் 2026 பயிற்சியில் பங்கேற்க வருகை தந்திருந்தனர். திட்டமிட்டபடி அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்றவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் கவனிக்கத்தக்க விடயமாக மாறியுள்ளது. ஈரான் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியிலிருந்து விலகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நமது நாட்டுக்கு அழைக்கப்பட்ட ஈரான் குழுவினர் மீது நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது குறித்து இந்திய உளவுத்துறையான ரோவுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் இரண்டாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை ஒரு இராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிப்பதான சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கெரி குறிப்பிட்டது போல ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அழுத்தங்கள் மற்றும் போர் அச்சுறுத்தல்களை கண்டித்து கொழும்பில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தெவிட்டகா பள்ளிவாசலுக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு நிலவும் சூழலில் தெற்காசிய நாடுகளான இலங்கையும் இந்தியாவும் மனிதாபிமான அடிப்படையில் ஈரானுக்கு உதவி வழங்கியுள்ளமை முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்தியா மற்றும் இலங்கையின் இந்த நகர்வுகள் பிராந்தியத்தின் இறையாண்மையை உறுதிப்படுத்துவதோடு வல்லரசுகளின் நேரடி மோதல்களுக்கு மத்தியில் ஒரு நடுநிலைத்தன்மையை பேணும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலான வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்தனர். ஈரான் மீது கை வைக்காது, அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை நிறுத்து, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போரை தவிர்ப்போன்ற கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பியிருந்தனர். மத்திய கிழக்கு நிலவும் பதற்றமான சூழலில் ஈரானின் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் ஏகாதிபத்திய நாடுகளின் தலையீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தினர்.